Thank you.
காலம் கெட்டு போய் கிடக்குது. யாருமே நல்லவங்களை பார்க்க முடியாது. அதனால பெண்ணாக பிறந்து விட்டால் இப்படித்தான் வாழணும் ஒரு முறை இருக்குது. அதற்கு எப்படி வேணாலும் வாழலான்னு இருக்கு. ஆனா என் தங்கச்சி மாணி இந்த அண்ணன் வளர்ப்புல வளர்ந்துருக்கிற ஒழுக்கமாகவும் அடக்கமாகவும் மற்றவங்களுக்கு மரியாதை தரக்கூடிய பெண்ணாக நீ வாழணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீண்ட நாளாக இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசைமா. என்ன ஆசை உங்களுக்கு? தங்கச்சி, நீ குட்டி பெண்ணாக இருந்தவோ இப்போது குமரி பெண்ணாயிட்ட. அதற்கு அது மட்டும் கிடையாதுமா தங்கச்சி. நான் சின்ன சிறு குழந்தையாக இருக்கும் போது நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை அனாதியாக விட்டு இருந்துட்டாங்கம்மா. தாய் தந்த முகத்தை கூட நீ பார்த்ததே கிடையாது. சின்ன சிறு வயதுல இருந்து தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் பண்போடும் என் தங்கச்சிய பாசமா வளர்த்துட்டேன். நீ குட்டி பெண்ணா இருந்த நீ இப்போது குமரி பெண்ணாயிட்ட. அதனால காலகாலத்துல ஒரு அழகான ஆடவனை பார்த்து உனக்கு கல்யாணத்தை ஒரு அண்ணனை எப்படி கை நோய் வர வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. என்ன தப்பா சொல்லிட்டேன் பெரியமா? நான் தவறா சொல்லிட்டேன். காலகாலத்துல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுறேன். இது தப்பா? அண்ணா போதும் நிறுத்துங்கண்ணா. எனக்கு திருமணம் சொல்றீங்களே, என்னுடைய மூத்தவன் நீங்க தானா? உங்களுக்கு தானே திருமணம்? நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாண்ணா, நான் கல்யாணம் பண்ணி நீ வீட்டுல இருக்கணும். ஆமாமா அண்ணா. அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. ஆண்களை பத்தி கவலைப்படாதம்மா. ஒரு கன்னி பெண் வீட்டில் இருக்கும் போது ஒரு காலம் மனையாறக்கூடாது பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. உண்மைதானம்மா? சொல்லிக்கிறாங்க. அதனால என் செல்லத்துக்கு கல்யாணம் செஞ்சு பாருங்க. அண்ணா, எனக்கு திருமணம் செய்யணும்னு சொல்றீங்களே, எவ்வளவு தெரியுமா செலவாகும்? 10 லட்சம் ரூபா ஆகும்னா. அது மட்டுமே இந்த பாவி பசங்க கேக்குறானுங்க. கூட ஒரு மோட்டார் வண்டி கேக்குறானுங்க. அதுக்கெல்லாம் எங்கன்னா போவீங்க நீங்க? சொல்வதை உண்மைதானம்மா. பெண்ணை பாக்குறானுங்க இல்லையோ, முதல்ல பைக் புக் பண்ண சொல்றானுங்க. அந்த பைக்ல 100ல போவானுங்க, 108ல அவனை வாரின்னு வரணும். இதான் நடக்குது. செல்லமா வளர்த்து செல்லமா 100 பவுன் 200 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறோம். பைக்ல போய் அவன் இஷ்டத்துக்கு போய் மோதுறான். சரிம்மா தங்கச்சி, பணத்தை பத்தி கவலைப்படாத.
பொன் பொருளை பத்தி கவலைப்படாத. உன் அண்ணன் படிச்சிருக்க, பகுத்தறி உள்ளனா இருக்க, உடலில் வலிமறிக்கின்றது. கூலி வேலைக்கு சென்று ஒத்த ரூபாய் சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரிச்சு கல்யாணம் செஞ்சு போதும் நிறுத்துங்கண்ணா. நீங்க ஒத்த ரூபா சேர்க்கறதாகட்டியும் எனக்கு வயதே ஆகிவிடும். தங்கச்சி அண்ணா கல்யாணம் சொன்னா போதுமா? எத்தனையோ பேர் வாரி வழங்கும் வள்ளலாம் நாட்டுல இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு மட்டும் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கடை வாங்கியாவது உடைய கல்யாணத்துக்கு பார்க்கிறேம்மா தங்கச்சி. அண்ணா இருந்தாலும் வேலை தேடி 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 எனக்கோ பசி அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கூட போதும் நிறுத்துங்கண்ணா. எப்ப பத்தல தீனியத்தான் இருப்பியா? தீனியா? ஏம்மா நம்மளாம் உழைக்கிற ஜென்மமா, சாப்பிட்டாதான் வேலை செய்ய முடியும். அந்த காலத்துல பெரியவங்களாம் கூழு களி சாப்பிட்டு இன்னும் கிங்கு போல உட்காந்துக்கிறாங்க. நம்மளால கொஞ்ச நேரம் நிக்க முடியல, ஒரே நிலையா ஒரு இடத்த. சரிம்மா சாப்பாடு இல்லையா? சரி குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கூடமா? கூட இல்லை. தண்ணியே இல்லையா? என்ன பம்பா போச்சு, உன்னை செல்லமா வளர்த்துட்டேன். ஒரு குடும்பத்துல சாப்பிடணும் இல்ல போது, குடிக்க தண்ணியாவது பச்சை தண்ணி இருக்கணும். ஏமா பெரியமா நீயாவது என் தங்கச்சி சொல்லாமா? குடிக்க தண்ணி கூட வச்சிருக்க மாட்டீங்களா தங்கச்சி? சரிம்மா நான் கூலி விலைக்கு சென்று அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, உப்பு, மிளகா, புளி எல்லாம் வாங்கிட்டு வரேன். தெரியுமா? அது மச்சா பொச்சா இருக்கணும். அங்கு சென்று தண்ணி கொண்டு வா. இருவரும் சமைச்சு சந்தோஷமா ஊரு கெட்டு போய் கிடக்குமா? பத்திரமா அரிசி பருப்புக்கு சாப்பாட்டுக்கே வழியில விட 1 கிலோ அரிசி வந்து பணம் கொடுத்துட்டாரு. உனக்கு கல்யாணம் சொன்னா நிறைய பணம் வரும். இங்கேயே வசூல் பண்ணி கல்யாணத்தை பண்ணிடுவோம் நானு.